ஹாய் டியர்ஸ், இந்த சூப்பரான ரொம்ப சாஃப்டான பட்டர் கேக் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துருந்தது. ஸோ நான் சொல்கிற அளவோடு செஞ்சிங்கன்னா வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இப்போ இதுக்கு வந்து நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டையை வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன், ஒயிட் தனியாக எல்லோ தனியாக. ஸோ இப்போ வந்து ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இது கூட 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்க்குறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணணும், நல்லா க்ரீமியாக இருக்கணும். ஸோ இதை வந்து இப்போ ஓரமாக எடுத்து வச்சுட்டு, அடுத்து நம்ம எல்லோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பைனாப்பிள் எசன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்ப்பாங்க, பட் வந்து எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதனால நான் சேர்க்கல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 100 கிராம் பட்டர் வந்து உருக்கி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன், சூடாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் மைதா, 2 டீஸ்பூன் வந்து இது பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன், பேக்கிங் சோடா சேர்க்கல. ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி, காய்ச்சின பால் தான், நான் வந்து 1/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் கேக் சாஃப்டாக வரும். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணதை எடுத்து நம்ம அப்படியே ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் கூட ஆட் பண்ணி ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக, அதே சமயம் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், பேனில் ஊற்றிட்டேன். ஏற்கனவே அவன் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. நல்லா ஆற விட்டுட்டு நம்ம டீமோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.